ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகிமையான புதிய மாத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? கையை வைத்து சத்தமா ஒரு ஹல்லேலூயா, ஒரு ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கிருபையாக இந்த வருடத்திலே 8 மாதங்கள் நம்மையும் நம்ம குடும்பாங்கத்தினர் ஒவ்வொருவரையும் நம்ம சபையையும் கர்த்தர் தாங்கி கொண்டு ஏந்தி கொண்டு சுமந்து கொண்டு நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் தந்திருக்கிற புதிய செப்டம்பர் மாதத்திற்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கண்களை மூடி பிதாவின் சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றியப்பா. நீ தந்த ஒரு ஆசீர்வாதமான மகிமையான செப்டம்பர் மாதத்தின் காலை பொழுதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். காலை தோறும் உங்க கிருபைகள் புதிதாக இருக்கிறது. உங்களுடைய புதிய பிரசனத்தினால் எங்களை நிரப்புறீங்க. நீ புதிய கிருபையினால் எங்களை நடத்துறீங்க. அந்த தயவுக்காய் நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் இருப்பதாக, சபை கூடுதலின் மாதமாய் இருப்பதாக, அற்புதங்கள் அடையாளங்களை பார்க்கிற மாதமாய் இருப்பதாக, இருதயம் அதிசயப்பட்டு பொறிக்கத்தக்க கூடிய ஒரு மாதமாய் இருப்பதாக, எங்கள் துக்கங்கள் புலம்பல் அனைத்தும் ஆனந்த களிப்பாய் மாறுகிற மாதமாய் இருப்பதாக. தகப்பனே, வல்ல சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுக செய்யுங்க. இந்த அதிகாலை ஜெப நேரத்தில் வல்ல பிரசன்னம் இந்த ஆன்லைன் வழியாய் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இயேசுவின் நாமத்தினால் நிறைவாய் இறங்குவதாக, துக்கங்கள் அனைத்தும் சந்தோஷமாய் மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தடைகளை நீக்கி போடுங்க. தடை செய்கிற பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் அழித்து நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். வல்லமையை பார்க்கிற ஒவ்வொருக்களையும் அனுப்பி நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஆளுக செய்ய ஒருமுகப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் தெரிந்ததான ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதிகாலை நேரத்திலே நம்முடைய வீடுகளிலே துதி சத்தம், ஜெப சத்தம் அதிகமாய் கேட்பதாக. இந்த நாளின் முதல் துவக்கத்திலேயே ஒரு ஜெயமாய் துதியுடன் நாம் ஆராதனை செய்து துவக்கத்தை ஆரம்பிப்போம். ஆமென். நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, எங்கள் அப்பா உங்க திருப்பாதமே என்கிற பாடலை பாடி ஆராதனை செய்வோம். நல்ல கரங்களை தட்டி நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி, நன்றி பலி. நல்லா வாய்களை திறந்து அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரம் எல்லாம் நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. இந்த மாதத்தின் துவக்கத்தில் நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. மீண்டுமா கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. மீண்டும் சொல்லுவோம். அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே.
இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். இப்படியாக சொல்லுங்க. கடந்த மாதம் காத்தீர், புதிய மாதம் தந்தீர். மறவாத என் நேசரே, உம்மில் உறவாடி மகிழ்ந்திடுவேன். என்னை மறவாத என் நேசரே, உம்மில் உறவாடி மகிழ்ந்திடுவேன். கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. சொல்லுங்க. அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசு நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி 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 நன்றி டாடி. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. மீண்டும் சொல்லுங்க. அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. கடந்த மாதம் முழுவதும் பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. கோடி 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 நன்றி டாடி, 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 கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பலி. எஸ், நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஓடி 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 உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா. நாங்கள் ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. மீண்டுமாய் கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான்.
அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. மீண்டுமாய் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே இந்த மாதம் உற்சாகம் தருவீரையா. ஊழிய பாதையிலே இந்த மாதம் உற்சாகம் தருவீரையா. மீண்டுமாய் ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தருவீரையா. இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தருவீரையா. கோடி 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 நன்றி டாடி. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. Come on, join with me. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. மீண்டுமாய் கோடி கோடி நன்றி டாடி. நன்றி டாடி என்று வாயை திறந்து நம்ம சொல்லும் போது பரலோக பிரசன்னம். ஆமென். கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. சொல்லுங்க. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே ஏசப்பாவும் திருப்பாதமே. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். எவ்வளவு நேர்த்தியாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. இயேசுவின் நாமத்தினால் உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். இந்த மாதத்துல கடந்த 8 மாதமும் நீங்க பார்த்த துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள் இந்த மாதம் துவக்கத்திலிருந்து உங்க வாழ்க்கையில் அது இராத இயேசுவின் நாமத்தினால். கடந்த நாட்களில் கண்ட துயரங்கள், துக்கங்கள் இந்த 9வது மாதத்தில் நீங்கள் காண மாட்டீர்கள். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்லா கையை தூக்கி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். ஒரு மனுஷனும் அதை பூட்ட முடியாது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரு கரங்களை நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து தேவ நாமத்தை நல்லா துதித்து மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படி வல்ல பிரசன்னத்தை மகிமைப்படுத்துவோம். இம்மட்டுமாய் நடத்தி வந்த நல்ல ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமான ஒரு ஆராதனை செய்வீர்களாக. எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடிகிற பிள்ளைங்க முழங்கால் படிடுங்க. எழுந்து நின்று ஆராதிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து இருக்கிற இடத்திலே தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. எங்கே நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூடுவீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வருவேன், நான் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஓ ரபா ஷியலதர பௌஷ்யதர பர சாந்தலதர லேதர பௌசாந்தன மகாசியாந்தரபா லகதரபோடோ ஷேட்டலமரா லேரர பௌஷ்யல்துரபரபா லீ பரட்டோடமோ ஷேகடடபடா சாந்தலதரா. இது அதிகாலை நேரத்தில் ஒரு தரிசனத்தை நான் பார்க்கிறேன். ஓ அன்னைக்கு அந்த பவுலும் ஷீலாவும் சரியாக அந்த 12ஆம் மணி வேளையில அந்த சிறைச்சாலைக்குள்ள கட்டப்பட்ட நிலைமையில கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்க ஆரம்பித்த பொழுது ஓ சிறைச்சாலை கதவுகள் அதிரத்தக்கதாய், பூமி பிளக்கத்தக்கதாய், ஓ சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்பட்டு ஓ பவுலும் ஷீலாவினுடைய கரங்களில போடப்பட்டிருந்த சங்கிலிகள் திரிக்கப்பட்டது போல ஒரு வித்தியாசமான தேவ பிரசன்னம் உங்களை உங்கள் கட்டுகளிலிருந்து விடுவிக்கிற, சபையை அதிரின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் ரைட் நவ இந்த அதிகாலை நேரத்தில் ஓ உங்களுக்குள்ளாக
உங்க மத்தியில பார்க்கிற பிள்ளைகள் வீடுகளுக்குள்ள இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. Receive it in the name of the Lord. Lord, oh Rabba Shyandalada, I speak out the deliverance, Lord. இந்த காலை நேரத்தில் உம்முடைய விடுதலை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. உம்மால் உண்டாகிற விடுதலை பேசுகிறேன் ஆண்டவரே. இந்த மாதம் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஓ, இந்த மாதம் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து நல்ல அந்நிய பாஷை பேசி ரேம் தடபோ ஷியம் டரபோ ஷியாலரபா லே டடபோ ஷகன மகாசியடரபோ லே ரடபோ ஷகன மகாசியந்தரா ரபோட்டமா சந்துரமா ராக்கதரபா ரே ஹதுலபா சம்தல பிஹோசியந்தரோ ஹாபோ சகோ சிகேte கேமே சேகடரே லே டுடி பிடா ஷீட்டுடு பஹோ சந்துரா லிப்ரடடோ கோட்டு ஹான்சியந்தரோ சாத்ராக் மேஷாக்கை ஆபேத் நேகோவை அக்னியின் சூளையில காப்பாற்றின ஆண்டவர் இன்றும் தம்முடைய ஜனத்தை காப்பாற்ற, இன்னும் தம்முடைய சபையை காப்பாற்ற அவர் இந்த மாதம் உலாவுகிற தேவனாக இருப்பார். அவர் இந்த மாதம் இந்த மத்தியிலே உலாவி வருகிற தேவனாக இருப்பார். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிள்ளைகளையும் கூட ஜீவன் தந்து மீட்டெடுக்கத்தக்க வண்ணமாய் அவர் உலாவுகிற தேவனாக இருப்பார். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து நல்ல மனதார நன்றி என்று சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல மனதார நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இயேசு சுவாமி உமக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல வீடுகள்ல வாயை தரங்க. இருக்கிற இடங்களை just open your mouth. ஓ ரபா ஷேதலபரா ஆண்டவரே, இந்த ஆன்லைன் வழியை பங்குபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவற்ற பிரசன்னம் இப்பொழுது நிரப்புவதாக, ஒரு anointing பாஸ் ஆவதாக, ஒரு அபிஷேகம் இறங்கி வருவதாக, ஒரு அக்கினி வல்லமை இறங்கி வருவதாக, ஒரு அக்கினியின் வல்லமை நிரப்புவதாக, நிரப்புவதாக சுவாமி, நிரப்புவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக. சிந்தனையின் சோர்வுகள் மறைவதாக, கவலைகள் மறைந்து போவதாக, பற்றாக்குறைகள் மறைந்து போவதாக. செழிப்பை நான் பேசுகிறேன் இந்த அதிகாலை நேரத்திலே, செழிப்பை நான் பேசுகிறேன் இந்த அதிகாலை நேரத்திலே. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும், இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும். பாதாள வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொன்னவரே, எதிரான பாதாள வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து நிர்மூலமாக்கி போவதாக. எதிரான பாதாள வல்லமைகள் அழிந்து நிர்மூலமாக்கி போவதாக. எதிரான பாதாள வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து நிர்மூலமாகி போவதாக. ஹல்லேலூயா. லபோ ஷகடபோ ஷந்துல மராஸ் ஷந்துரபா ரீஹடமோ சகதடே மேயா ஷந்துரபா லவ் ஃப்ரபோடோ ஷஹன மகா ஷந்துலதரபா யோ கட்டபடபா ஷியாதுரபா. உங்களுக்கு எதிராய் பிசாசனவன் எங்கெல்லாம் மறைமுகமாக கண்ணிகளையும் ஆயுதங்களையும் உருவாக்கி வச்சிருக்கானோ அதெல்லாம் இந்த ராக்கால நேரத்தில் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகள் அனைத்தும் இந்த ராக்கால நேரத்தில் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தரை நீங்க வீடுகளை உயர்த்த உயர்த்த துதிக்க ஸ்தோத்தரிக்க இந்த ராக்கால நேரத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். என் அருமையான மகனே, கர்த்தர் உனக்காக யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். என் அருமையான மகளே, கர்த்தர் உனக்காக யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். தகப்பனே, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்காக யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்காக அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் குடும்பத்திற்காக அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். பூட்டப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது நான் காண்கிறேன். ஏசப்பா உமக்கு நன்றி என்று வாயை மட்டும் திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் நடத்தினீங்களே நன்றி என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் எல்லா பூட்டப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி நான் பேசுகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் மீறுதல்கள், தவறுகள், குற்றங்கள், அநியாயங்கள் எங்களிடத்தில் இருக்கும் என்றால் நீர் கிருபையாக மன்னித்தருள்வீராக, நீர் கிருபையாக மன்னித்தருள்வீராக. ஒரு தகப்பன் சுமக்கிற வண்ணமாய் இந்த செப்டம்பர் மாதம் 2020 ஆண்டிலே கர்த்தரைகளை சுமந்து சொல்வீராக. ஒரு தாய் தேற்றுவது போல கடந்த நாட்கள் நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு, கண்ணீர்களுக்கு பதிலாய் செப்டம்பர் மாதத்தில் கர்த்தரைகளை ஆற்றி தேற்றி அரவணைத்து முன்னேறி நடக்க சொல்வீராக. ஓ ஹல்லேலூயா. ஷெடலமா ஷகலபரா ஷதலோதரா லேரோடபோ ஷகலஹாட்டினிமா ஷியாந்துரபோ ஜியாந்துரபா லேக்டோ கடமா ஷகலபஹா ஷந்தலமரா ஷியாந்தரரே. We thank you master. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஒரு ஆசீர்வாதமான மாத்து நீங்களுக்கு திறந்து கொண்டு இருக்கிறீங்க. நன்றி சுவாமி. நீங்க திறந்து வைத்து கொண்டிருக்கீங்க. நன்றி அப்பா. இன்னும் விடுதலை போதாது, உங்களுக்குள்ள விடுதலை போதாது. நல்ல கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க.
என்னோட சேர்ந்து ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி கர்த்தரை உயர்த்துற பிள்ளைங்க நல்ல சத்தமா உயர்த்துங்க. வேறுபட்ட சிந்தனைகள், கவலைகள், சோர்வுகள் இந்த நேரம் அவங்களை தொடர்றதுக்கு இடம் கொடுக்காதீங்க. சம்திங் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். ஏதோ ஒன்று உங்கள் எல்லைகளை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரிபே காஸ் ஷாண்டடமே ஹாஸ் ஷாந்துலதரா ரே டடபோ ஸ்ரீகாலபடியோ ஷியாதுரபா லீபாரபா லபா சக்குலதரா. நீங்கள் துதித்து ஆராதிக்கும் போது உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக ஏவப்பட்ட ஆயுதங்கள் அழிக்கப்பட ஆரம்பிக்கிறது. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் பிசாசனவன் கிரியை செய்த எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. லே ரடமா ஷியாந்துரி பிஹாஷ்யத்துலதரா. We thank you master. We thank you Lord. We thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாம் நிரம்பி வழிவதாக இந்த வாதம் அபரித ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிவதாக. ஹalleluya. உமக்கு நன்றி சுவாமி. எல்லாரும் சொல்லுவோம் உமக்கு நன்றி. எண்ணிலடங்காத நன்மைகள் எங்களுக்கு செய்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. எண்ணிலடங்காத கிருபைகள் எங்களுக்கு தந்தீங்களே. We thank you master. We thank you Lord. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே. கையை உயர்த்தி ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உமை போற்றுமே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். கரங்களை வைத்து சொல்லுங்க. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை, இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாயிலை திறந்து சத்தமாய் எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை, இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே. சபையாக எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். மீண்டுமாய் ஆஹா எண்ணில் ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என்
குடும்பத்திலே இந்நாள் வரை என் குடும்பத்திலே நீர் செய்த நன்மைக்கே குடும்பமாய் நாங்கள் உமக்கு எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பிரசனத்தை அப்படியே உணர்ந்து ஆராதிக்கலாம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகத்தம் வாயினாலும் பாடி உமை போற்றுவாரே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்வில் இரண்டு கையில உயர்த்தி, இந்நாள் வரை என் வாழ்விலே சொல்லுங்க, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே. Come on. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். மீண்டுமா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். உமக்கு நன்றி ஆண்டவரே, கிருபைக்காய் நன்றி. இந்த காலை நேரத்தில் கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஒரு புதிய பிரசன்னம், ஒரு புதிய மகிமை, ஒரு புதிய பலன் எங்களை நிரப்பி இருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களிலே நற்கிரியைகளை துவக்கினவர் நீரப்பா. கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் வெற்றிகரமாய் ஓட கிருபைகளை தருவீர். வல்ல சமூகத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நீ பலத்த பாதுகாப்பின் பிரசன்னம், சமூகம் ஆசீர்வதிக்கும் பிரசன்னம் இந்த மாதத்திற்கு முன்பதாக, எங்களுக்கு முன்பதாக கடந்து சொல்வதாக, கோணலானவர்கள் எல்லாம் சரி செய்யப்படுவதாக. ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் நன்மையும் நாங்கள் பார்க்க, அனுபவிக்க, சபை கூடுதலை அனுபவிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நன்மைகளை செய்தரலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தெரியுமா? ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 43:18-19. ஏசாயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் கையை வைத்து சத்தமா ஆமென், இந்த வார்த்தை எனக்கு தான் சொல்லி இப்பொழுதே ரிசீவ் பண்றவங்க ரைட் நவ சே ஆமென். ஆமென். எனக்கு தான், எனக்கு தான். ஆமென். இந்த வார்த்தை எனக்கு தான்.
முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்துல பயங்கரமான சோர்வுகள் வழியாய், பயங்கரமான உபத்திரவங்கள் வழியாய் நாம் கடந்து வந்தோம். ஆனா இந்த செப்டம்பர் மாசம் துவக்கி உங்கள் வாழ்க்கை துளிர் விடுகிறதை, நீங்கள் நன்மைகளை பார்க்க ஆரம்பிக்கிறத இந்த மாசம் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாசத்துல உங்களோடு பேசுகிற ஒரு மகிமையான தீர்க்கதரிசன வார்த்தை, டிக்ளேர் இட், திஸ் இஸ் a prophetic word. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த வார்த்தை இது. நான் விசுவாசிக்கிறேன், எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி பரவாயில்ல, என் தேவன் என்னோடு இருக்கிறபடியால், பரலோகம் எனக்காக செயல்படுகிறபடியால், என் வாழ்க்கையில் இந்த மாசம் கர்த்தர் புதிய காரியங்களை, புதிய திட்டங்களை அவர் தந்து என்னை எடுத்து அவர் நிலைநிறுத்த போகிறார். கையை தட்டி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ரிசீவ் பண்ணுகிறோம். ரைட் நவ சே ஆமென் அண்ட் ரிசீவ் இட் இன் நேம் ஆஃப் ஜீசஸ். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். இந்த மாசம் கர்த்தர் சொல்லிட்டா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று. ஆனா ஒரு வார்த்தையை கர்த்தர் அதுக்கு முன்னாடி சொல்லி வைத்திருக்கிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். உலகத்துல மனுஷன் எல்லா காரியத்துக்கும் ஒரு காரணத்தை வச்சிருப்பாங்க. There is a reason for every season. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு காரணங்கள் காணப்படுகிறது. ஏன் வெயில் காலத்துல வெயில் அடிக்கணும், அது காரணம். ஏன் மே மாசம் வெயில் அடிக்கணும், இல்ல வெயில் மனுஷனுக்கு தேவை, அதனால வெயில் அடிக்கணும். ஏன் சில காலத்துல மழை பெய்யணும், விவசாயத்துக்கு மழை தேவை, அதே விவசாய பயிர் நிலங்களுக்கு வெயிலும் வேணும். அப்போ ஒரு சீசன்ல அதுக்கு வெயில் வருது. இப்போ ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ரீசன் காணப்படுது. அதே போலதான் நீங்க இந்த 2020 ஏன் எங்களுக்கு இப்படியாக ஒண்ணும் இல்லாம உபத்திரவமாய், பாடுகளுமாய், நிந்தனையுமாய், கஷ்டமுமாய், எஸ்பெஷலி கொரோனாவினால இப்படி எங்க வாழ்க்கை இருக்கு போயிடுச்சே, இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி நீங்க கவலைப்படுறீங்களா? இல்லை யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாசம் நம்ம காரணங்களை சொல்லக்கூடாது. ஏன் நமக்கு வேலை இல்லை உடனே சொல்லிடக்கூடாது. கொரோனா வந்ததுனால எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லக்கூடாது. இனிமே கர்த்தர் சொல்றாரு, இந்த பழைய ரீசனையும், அந்த பழைய காரணங்களையும், பழைய காலங்களையும் நாம் மறக்கணும். இந்த மாசம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற பிரதான காரியம் என்ன தெரியுமா? நம்ம அந்த எஃபெக்ட், அந்த ஃபீல்லையே வாழ்ந்துடக்கூடாது. எனக்கு அன்பான தேவஜனமே, நம்ம அந்த ஃபீல்லையே வாழ ஆரம்பிச்சிட்டோம். அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல இருக்க ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துருச்சு. இந்த மாசமும் இப்படி தான் இருக்கும், ஓகே இப்படி தான் இருக்கும், இதே மாதிரி நமக்கு எல்லாமே இப்படி தான் இருக்கும், இவ்வளோதான் காசு வரும், இவ்வளோதான் நம்மளால் சம்பாதிக்க முடியும், இவ்வளோதான் நம்மளால் ஆசீர்வதிக்கப்பட முடியும், இவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும், ஏன்னா இந்த மாதம் கொரோனா இருக்கும். அப்படிங்கிற ஒரு ஃபீல்லே நம்ம மைண்ட் செட்டை நல்லா செட் பண்ணி நம்ம சிந்தனையை உலகத்துக்கு ஏற்றார் போல, அதாவது வேர்ல்டு சிச்சுவேஷனுக்கு தக்கவாறு நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம அப்படின்னா, அதை எக்யூப் பண்ணி, அதை மோல்டு பண்ணி, ஓகே இதில் நம்ம வாழ்ந்துக்கிடலாம், இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங்குள்ளேயும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்குள்ளேயும் நம்ம வந்து செட்டில் ஆகிட்டோம் கிட்டத்தட்ட. இப்போ திடீர்னு ஒரு நார்மல் வாழ்க்கைக்கு நம்ம வந்தால் தான் எல்லாம் புதுசாக தெரியும். கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான லைஃப் ஸ்டைலுக்குள்ள நம்ம எல்லாரும் வந்து அப்படியே எக்யூப் ஆகி அடாப்ட் ஆகிட்டோம் அதுக்கு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதுக்குள்ள நம்ம அடாப்ட் ஆகக்கூடாது. கையான்னு தெரியுமா, கர்த்தர் நமக்குன்னு சொல்லி ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய நன்மையை, புதிய தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை மறந்து விடாதீங்க. அந்த தரிசனம், அந்த திட்டம், அந்த தீர்மானம், அந்த நோக்கம், அந்த தேவ கிருபை இது செப்டம்பர் மாசத்துல உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, நம்ம சபைக்குள்ள, தனிப்பட்ட ஜீவியத்துக்குள்ள இயேசுவின் நாமத்தினால் துவங்குவதாக. ஆமென். இன்னைக்கு நம்ம அதுக்குள்ள அடாப்ட் ஆகிடக்கூடாது. இல்ல, நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும், நமக்குள்ள ஒரு வெறி வேணும், நமக்குள்ள ஒரு பயங்கரமான நம்பிக்கை வேணும். என் தேவன் பெரியவர், என் தேவன் இந்த சீசன்ல இருந்து எங்களை வெளியே கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதிச்சு எங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை அவர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இல்ல ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ முந்தினவைகளை கொஞ்சம் நினைக்க வேண்டாம், நீ பூர்வமானவைகளை கொஞ்சம் நீ சிந்திக்க வேண்டாம். தயவு செஞ்சு பழைய காலத்தை நினைச்சு அப்படியே நீங்க உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. கடந்த காலத்தை நினைச்சு உங்க லைஃபை வேஸ்ட்
பண்ணிட்டு இருக்காதீங்க. மார்ச்ல கொரோனா வந்துச்சா, இப்போ வரைக்கும் நாங்கள் அதை நினைச்சியே வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைக்காதீங்க. ஆண்டவர் நம்மை கொரோனாவோடு வாழ அழைக்கவில்லை, அவரோடு வாழ தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷத்துக்குள்ள எல்லா கட்டுகளும் உடைக்கிறத அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களை காண கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. நான் இதை தான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு மாசமும் துவக்கும் போதும் நம்ம ஃபெய்த் இப்படி தான் இருக்கணும், நம்ம விசுவாசம் இப்படி தான் இருக்கணும். இல்லை இதை நம்மள ஒன்றும் செய்யாது. இந்த சிச்சுவேஷன் நம்மளை வந்து அமுக்க முடியாது. இந்த உலக காரியம் நம்மளை நெருக்க முடியாது. எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. வேதம் சொல்லுகிறது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை தோட்டத்தில் பழங்கள் இல்லாமல் போனாலும், ஆட்டு மந்தையிலே கடாக்கள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு அன்பான தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க மனசுக்குள்ள காணப்படுகிற பழசெல்லாம் நீங்க டெலீட் பண்ணணும். அந்த பழசெல்லாம் டெலீட் பண்ணி எதுக்கெடுத்தாலும் கொரோனாவை பலியா சொல்லக்கூடாது, கொரோனாவை ரீசனா சொல்லக்கூடாது. ஒரு எல்கேஜி பையன்ட்ட போய், ஏன்டா உனக்கு ஏபிசிடிலாம் மறந்து போச்சு, உடனே இந்த பையன் என்ன தெரியுமா சொல்றான், கொரோனா வந்துச்சுல அதனால தான் எல்லாம் மறந்து போச்சு. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையன்ட்ட போய், டேய் ஏன்டா இங்கிலீஷ் எல்லாம் மறந்து போயிட்ட, படித்ததெல்லாம் மறந்து போயிட்ட, ஏன்டா இப்போ உன்ட்ட ஒழுக்கமே இல்லை, காலை ஏன்டா லேட்டாக இருந்திக்க லேட்டாக தூங்குற அப்படின்னு சொல்லி சின்ன பையன்ட்ட போய் கேட்டோம்னா அந்த பையன் சொல்கிறான், அதான் கொரோனா வந்திருக்குல்ல அப்படின்னு. சரி இதை விட்டுருங்களேன், வீட்டில் உள்ள தாய்மார்களை பாருங்கள். ஏன் நீங்கள் இப்படி முந்திலாம் வீட்டில் நல்லா அதிரசம் சுடுவீங்க, முறுக்கு சுடுவீங்க, புதுசு புதுசாக பலகாரம் செய்வீங்க, இப்போ வீட்டில் ஒரு புது பலகாரம் காணுமே, அதுக்கு ஒரு ரீசன் வச்சுருப்போம், அதான் கொரோனா வந்துருச்சுல அதனால் எங்களால் சுட முடியல. இப்போ வேலைக்கு போகிறவரை பாருங்க, என்ன பிரதர் காலையிலே 6 மணிக்கெலாம் பால் கடையில் பால் பாக்கெட் வாங்க நிற்பீங்க, இப்போல்லாம் பால் பாக்கெட் வாங்க வரது அவங்கள பார்க்க முடியல, அதான் கொரோனா வந்துருச்சு இல்லை. யாரை கேட்டாலும் எதை கேட்டாலும் எல்லாரும் வார்த்தையில் சொல்கிற ஒரு நல்ல ஒரு சாக்கு, கொரோனா வந்துருச்சுல. இல்லை இந்த வருஷம் பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிப்பேன்னு சொன்னீங்க, கல்யாணம் பண்ணலையா, அதான் கொரோனா வந்துருச்சு இல்லை. இப்படி எதை கேட்டாலும் எல்லாரும் சொல்கிற ஒரே ரீசன் கொரோனா. ஆனால் அது வந்துட்டு அது தான் வேலையை பார்த்துட்டு எப்படியோ போயிட்டு இருக்கு ஒரு ஓரமா. ஆனால் நம்ம ஆட்களை விட மாட்டேங்காங்க, எதை தொட்டாலும் அதை இழுத்து உள்ள கொண்டு வந்துடுறாங்க. ஏன் நீங்கள் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணலை, இல்லை அதான் கொரோனா வந்துச்சுல அதான் ஃபோன் பண்ணலை. நீங்கள் ஏன் ஜோமன்ல இல்லை கொரோனா வந்திருக்குல்ல அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே நம்மளால் ஜெபிக்கலாம் முடியலை. ஏன் நல்லா சாப்பிட மாட்டேங்கிங்க, இல்லை நிறையா சாப்பிட மாட்டேன் நான், கொரோனா வந்திருக்குல்ல. எதுக்கு எடுத்தாலும் கொரோனா கொரோனா, கோவிட்னு சாக்கு. மனுஷங்க அப்படியே அடாப்ட் ஆகிட்டாங்க, மைண்ட் செட் எல்லாம் அதுக்குள்ளே வந்து இப்போ நல்லா பீப்புள் ஆர் வெல் பீயிங் எக்யூப்ட் டு லிவ் இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் எப்படி ஒத்து வாழணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் நல்லா பழகிட்டாங்க. ஆனால் இது தேவ திட்டம் அல்ல, இது தேவ தீர்மானம் அல்ல, இது நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. இதை காட்டில் ஒரு மேன்மையான வாழ்க்கையை, ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையை, விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கிற வாழ்க்கை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை ஒன்று கூடி ஆராதிக்கிற ஜீவியத்தை தான் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கெம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமாய் ஆர்ப்பரிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடனே அவர் சந்நிதி முன் வாருங்கள். இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட பாக்கியத்தின் நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். உன் மனைவியும் வீட்டோர்களின் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகளின் பந்தய சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு எதுலையுமே நம்மளால ஆசீர்வாதத்தை நிறைவை பார்க்க முடியல, சம்பளத்துல ஒரு நிறைவை பார்க்க முடியல, தொழில ஒரு நிறைவை பார்க்க முடியல, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நிறைவை பார்க்க முடியல, பிள்ளைங்களுடைய வேலை வாய்ப்புல ஒரு நிறைவை பார்க்க முடியல, பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியல. எல்லாத்துலேயுமே 50-50 உட்கார்ந்து இருக்கிறோம். இப்படியே மைண்ட் செட் ஆகிடக்கூடாது, நமக்கு இப்படியே நம்ம பழக்க வைக்கப்பட்டு விடக்கூடாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, கொஞ்சம் மனசுக்குள்ள இருக்க கொரோனாவை கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டு எல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள இருக்கிற அந்த தரம் தாழ்ந்த அந்த எண்ணங்களை எல்லாம் நீங்க வெளியேற்றி விட்டுட்டு, கர்த்தர் எங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுகிற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என் விசுவாசம்னா அதான். உலகம் எப்படி இருந்தாலும் என்ன, என் தேவன் என்னோடு இருக்கிறபடியால் நான் வாழ்ந்திருப்பேன். உலகம் எப்படி இருந்தாலும் என்ன, என் தேவன் என்னோடு இருக்கிறபடியால் உலகத்தை பார்க்கிலும் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எனக்குள்ள இருப்பவர் அவர் பெரியவர். He is mighty God.
அவர் பெரியவர். வார்த்தை அப்படிதான் சொல்லுது. நான் வார்த்தையை நம்புறேன், ஊழியக்காரன் அல்ல. வார்த்தையை தான் நான் ரொம்ப நம்புறேன். இன்னைக்கு அந்த வார்த்தையை வச்சுதான் உங்களோட பேசுறேன். உலகத்தில் இருப்பவைகளை காட்டிலும் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என் தேவன் பெரியவர். என் தேவன் பெரியவர். அவரை நீ நடத்த வல்லவர், ஆசீர்வதிக்க வல்லவர். நம்மளுடைய சிந்தனை எதுல செட் ஆகிருக்குதோ அதை வச்சுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆனா இன்னைக்கு நம்ம சிந்தனை எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களில் அமைவதாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார். The Lord will give the new business for me. கர்த்தர் எனக்கு ஒரு புதிய தொழிலை தருவார். கர்த்தர் எனக்கு ஒரு புதிய வாசலை தரப்பார். இந்த செப்டம்பர் மாசத்துல நிச்சயம் பழச மறக்க நான் ரெடி. கொரோனாவை சொல்லிக்கிட்டே நானும் அதை ஒரு சாக்கு போக்கா வச்சுட்டு ஓட விரும்பல. தடைகளை உடைத்தறிந்து இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் முன்னேறி செல்வோம்னு சொல்லி உங்க மைண்ட் காலைய வேலையில உங்க சிந்தனை அப்படியே மனசுக்குள்ள பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிக்கட்டும். தூங்கிட்டு இருக்க சிந்தனை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் வேலை செய்வதாக. மடிந்து போன அந்த எண்ணங்கள் அப்படியே லைஃப்ல ஃபியூச்சரை குறித்து பலதர கோட்டைகளை கட்டி எழுப்பி வச்சிருப்பீங்க, பல தரிசனங்களை மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க. எல்லாம் தட்டி தூசி தட்டி இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் கிளீன் அவுட் பண்ணி பழசெல்லாம் வாஷ் அவுட் பண்ணி ஒரு சிந்தனையிலே உயரிய எண்ணங்களை உயரிய தரிசனங்களை நீ இப்பொழுது தட்டி எழுப்புவாயாக. இயேசுவின் நாமத்தினால் ஒரு சிந்தனை எழும்பட்டும் உன் சிந்தனைகள் எழும்பட்டும். வைராக்கியமாய் உன் சிந்தனைகள் எழும்பட்டும். முந்தினவைகளை மட்டும் நீ நினைக்க வேண்டாம். இதான் கர்த்தருடைய ஒரே கண்டிஷன். ஆண்டவர் போடுற ஒரே கண்டிஷன் அதான். முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். சில பேருக்கு பழச பேசணும்னா ஆசை ரொம்ப இருக்கும் போல. அப்படியே பழைய கதையை பேசணும்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சில பேர் ஒருத்தருடைய பழச பத்தியே பேசுவாங்க. இன்னைக்கு யாருடைய பழச பத்தியும் பேச வேண்டாம், உங்க பழச பத்தியும் பேச வேண்டாம். அடுத்து புதுசா பேசுங்க. அப்பதான் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய ஆரம்பிப்பார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏன் விசுவாசம், கர்த்தர் புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கார். அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் கொஞ்சம் புதுசா பேசணுங்க. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். சில புதிய டெக்னாலஜிஸை நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கணும். சில புதிய யுக்திகளை நான் யோசிக்க ஆரம்பிக்கணும். அவர் புதுசா செய்வேன்னு சொல்றாரு. எப்படி செய்வார்? என் மூலமா தான் செய்வார். அவர் புதுசா செய்வேன் என்று சொல்லுகிறாரு. யார் மூலமா செய்வார்? எனக்கு வேணும்னா அவர் என் மூலமா தான் செய்வார். அப்போ நான் கொஞ்சம் புதுசா யோசிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் கொஞ்சம் புதுசா யோசிக்கணும். நான் பழைய ஆளு தான். 40 வயசு 50 வயசு தான். எனக்கு 27 தான் 28 தான். நான் பழசு தான். ஆனா என் சிந்தனையோ புதுசு. அதனால என் தேவனுடைய வல்லமையும் இந்த மாசத்துல புதுசா செயல்பட ஆரம்பிக்கும். கையை வைத்து சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிசினஸ் வேணா பழசா இருக்கலாம், 20 வருஷம் பிசினஸா இருக்கலாம். ஆனா நீ கொஞ்சம் புதுசா யோசிக்க ஆரம்பிச்சேனா உன் பிசினஸ் கர்த்தர் புதிய எல்லைக்குள்ள கொண்டு போக ஆரம்பிப்பார். ஆமென். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் புதுசா செய்யணும்னா நீ கொஞ்சம் புதுசா யோசிக்கணும். நீ அந்த பழைய எஃபெக்ட்ல, அந்த பழைய தாக்கத்திலே வாழக்கூடாது. அந்த ஊரடங்கு தாக்கத்திலே வாழக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். அரசாங்க விதிக்கிற விதிமுறைகளை கடைபிடிக்கிறோம். ஆனா நான் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, சிந்தனை புதுசா இருக்கணும். இங்க இதுதான் நம்ம மனசுல தோணுகிற காரியங்கள் புதுசா இருக்கணும். கொஞ்சம் புதுசா பேசுங்க. இந்த குடும்பத்துல காலை நேரத்துல புதிய காரியங்களை பேசுங்க. பக்கத்துல இருக்க மனைவியை பார்த்து சொல்லுங்கம்மா, கர்த்தர் நமக்கு இன்னொரு புதிய காரை தருவார். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு இந்த மாசம் புதிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இந்த மாசம் உங்களுக்கு ஒரு புதிய வீட்டை தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இந்த மாசம் ஒரு புதிய வேலை வாய்ப்பை தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் புதிய தொழிலை தொடங்க எனக்கு உதவி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சும்மா எல்லாரும் யோசிக்கிற மாதிரிலாம் இந்த காலத்துல யோசிச்சுட்டு இருந்தோம்னா கர்த்தர் சொல்லிவார், எப்பா அவனும் அதை தான் யோசிக்கிறான், இவனும் அவனை தான் அதே தான் யோசிக்கிறான், எல்லாரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறீங்க, போற போக்கில் போங்கன்னு கர்த்தர் விட்டுருவார். கர்த்தருக்கு இன்னைக்கு இந்த 2020 இந்த லாஸ்ட் எண்டிங் பீரியட்ல, இந்த கடைசி குவார்டர்லி பீரியட்ல, இந்த கடைசி காலாண்டு பகுதியில் 2020 கர்த்தருக்கு தேவை புதிய எண்ணம் உடையவர்கள், புதிய சிந்தை உடையவர்கள், புதிதாய் யோசிக்க நினைப்பவர்கள், புதிய தரிசனம் உடையவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த புதிய தரிசனம் புதிய சிந்தனை உடையவர்கள் மீது கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதம் துவக்கி புதிய எல்லைகளை, புதிய ஆசீர்வாதத்தை, புதிய நன்மையை அவர் கொடுக்க போறேன் என்று சொல்லுகிறார். I will give it. Lord is telling me I will give it. நான் அதை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றார். அவளை புதுசா யோசிக்க சொல்லு, புதிய காரியங்களை யோசிக்க சொல்லு, புதிய காரியங்களை தேட சொல்லு, புதிய காரியங்களை செயல்படுத்த சொல்லு.
மனசை ஃபுல்லா பழைய காரியங்களுக்குள் இணைக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனதை ஃபுல்லா பழைய காரியங்களுக்குள் கொண்டு மண்டையை விட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். புதுசான காரியங்களை யோசிப்போம். நீங்க புதுசா யோசித்தீங்கன்னா கர்த்தர் புதுசா செய்வார். செப்டம்பர் மாசம் ஒரே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான். புதுசா யோசித்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார். நீங்க பழச யோசித்தீங்கன்னா கர்த்தர் பழசதான் தரப்போறார். ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு வீட்டில் நம்ம குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசு எதை சொல்லுதோ அதை தான் நம்ம குழம்பா வைக்கிறோம். நல்லா யோசிங்க. இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு சாம்பார் நினைச்சோம்னா கரெக்டாக கடையில் போய் சாம்பாருக்கு தேவையானதை வாங்குவோம், சாம்பாரை வைப்போம். இன்னைக்கு காலை எந்திரிச்ச உடனே இல்லை இன்னைக்கு மீன் குழம்பு நினைச்சோம்னா கரெக்டாக மனசு என்ன சொல்லுது, மீன் குழம்புன்னு சொல்லுதா, கரெக்டாக மீன் வாங்குவோம், மீனுக்கு தேவையானதை வாங்குவோம், மீன் குழம்பு தான் வைப்போம் இல்லையா? மனசு சாம்பார் வைக்கணும்னு சொல்லிட்டு வேற ஏதாவது குழம்பு வைப்போமா? கிடையவே கிடையாது. உங்கள் மனது எதை தீர்மானிக்குதோ அதான். காலைல இன்னைக்கு டிஃபன் இட்லி அப்படின்னா அன்னைக்கு காலைல இட்லி தான் நம்ம செய்வோம். இல்லை இன்னைக்கு காலைல உப்புமா தான் அப்படின்னு டிசைட் பண்ணோம்னா அன்னைக்கு காலைல உப்புமா தான். அதே மாதிரி தான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் வாட் யூ டிக்ளேர் இன் யுவர் ஸ்பிரிட், உன்னுடைய ஆவியிலே உடைய சிந்தனையிலே எதை நீ யோசிக்கிறாயோ, எதை பேசுகிறாயோ, எதை நிதானிக்கிறாயோ, எதை சொல்லுகிறாயோ அது உன் வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே இயேசுவின் நாமத்தினால் நிலைவரப்படும். நீங்கள் புதிய காரியங்களை காண்பீர்கள், புதிய அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள், புதிய நன்மையை பெறுவீர்கள். Come on, start this month with new power, with new promise. Lord will bless you. Amen. Hallelujah. எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி முழங்கால் படிட்டு தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு நன்றியப்பா. இந்த காலை நேரத்தில் செப்டம்பர் மாசத்துல நான் புதிய கிருபைகளை தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. சில பேருக்கு கர்த்தர், இதை பார்த்து கொண்டிருக்க சில பிள்ளைகளுக்கு கர்த்தர் சில புதிய தொழில் வாசல்களை அவர் திறக்க போகிறார். சில புதிய நன்மைகளை அவர் தரப்போகிறார். சில புதிய தொழில் யுக்திகளை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். சில புதிய கதவுகளை கர்த்தர் உங்களுக்காக திறக்க போறார். எனக்கு வேலை இல்லையே, வேலை நான் இழந்துட்டேனேன்னு சொல்லி கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. யோசிங்க, அடுத்து எங்க வேலைக்கு ட்ரை பண்ணலாம் என்பதை யோசிங்க. அடுத்து எங்க கொண்டு அப்ளிகேஷனை கொடுக்கலாம்னு சொல்லி யோசிங்க. ஜபத்தோடு வீட்டை விட்டு புறப்பட்டு சொல்லுங்க, ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் இந்த மாசத்துல புதிய வேலையை, பழைய இடத்துல கொடுத்த சம்பளத்தை காட்டிலும் இரட்டிப்பான உயர்வுள்ள ஒரு உயர்வை, ஒரு வேலை வாய்ப்பை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். Come on, start this month with new thought, with new visions. புதிய தரிசனங்களோடு இந்த செப்டம்பர் மாசத்தை நாம் துவக்குவோமாக. எனக்கு அன்பான ஊழியரே, புதிய திட்டத்தோடு, புதிய தரிசனத்தோடு உங்க ஊழிய இலைகளுக்குள்ள கால்களை எடுத்து வைங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, லாக்டவுன், பிகாஸ் ஆஃப் திஸ் லாக்டவுன் உங்க பொருளாதார வாழ்க்கையில பலதரப்பட்ட காரியங்களை இழந்திருக்கலாம். வருமானமே இல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க சோர்வுகளை சந்தித்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உட்காருங்க, ஜெபிங்க, யோசிங்க, அடுத்து என்ன செய்யலாம் என்பதை யோசிங்க. இப்படியே விட்டுறாதீங்க. இந்த லாக்டவுன் மத்தியிலையும் கர்த்தர் நமக்கு ஒரு வாசலை வச்சிருப்பார் சொல்லி விசுவாசத்தோடு ஏதாவது புதுசா யோசிங்க. புதிய காரியத்துக்குள் இறங்குங்க, தைரியமா இறங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போவார், உங்களுக்கு முன்னாடி இந்த வாசல்களை திறப்பார் இயேசுவின் நாமத்தினால். ரபாலா ஷைகாலா மகா ஷாந்தலோடு ரபாவ் லேடடபோ ஷகன மகாடியாபோ ஷியாந்தரபா ரேட்டடபேயோ ஷாந்தனி மிகார் ஷால்டோடபே சே ரபா ஷியாந்தோடஹோ சிபாடகோ ஷஹாலா மா சாங்குலதரா. ஆண்டவரே, ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்கில் அப்பா இத பார்க்கிற பிள்ளைகளுக்கு இறங்குவதாக. தங்கள் வாழ்வாதாரங்களை எடுப்பித்து கட்டக்கூடிய தெய்வீக ஞானம் இவர்கள் வாழ்க்கைக்குள் இறங்குவதாக. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கக்கூடிய தெய்வீக ஞானம் இதை பார்க்கிற பிள்ளைகளுக்குள் இறங்குவதாக. ஏசப்பா, பழச மறக்க உதவி செய்யுங்க. பழைய காரியங்களை காரணங்களாக நாங்கள் சொல்லக்கூடாது. அது நடந்ததுனால நாங்கள் இப்படி ஆயிட்டோம்னு யாரும் சொல்லக்கூடாது. உலகத்தில் இருப்பவரை காட்டிலும், இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர்.
உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் சபையை உருவாக்கின தேவன் பெரியவர். உலக சூழ்நிலைகளை காட்டிலும் உலக அதிகாரத்தை காட்டிலும் சபையை பூமியில் நிலைநாட்டின தேவன் பெரியவர். நல்ல வாய்களை தரது, நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். அது புதிய அபிஷேகம் உங்க மேல இறங்கட்டும், ஒரு புதிய வல்லமை இறங்கட்டும். சங்கீதம் 92 பார்க்கிறோமே, புதிய எண்ணெயால் அபிஷேகப்படப்படுகிறேன். ஓ, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக, என்னுடைய பொருளாதார பாத்திரம் நிரம்பி வழிவதாக, செப்டம்பர் மாதத்தில் குடும்பத்தின் பாத்திரம் நிரம்பி வழிவதாக, சமாதானத்தின் பாத்திரம் நிரம்பி வழிவதாக, பாதுகாப்பின் பாத்திரம் பாதுகாப்பினால் நிரப்பப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். சபை கூடுதல் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நன்மைகளை காண கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. லேராபோ ஷகாலா தியான்துரமோ ஜீவனை நான் பேசுகிறேன், ரட்சிப்பை நான் பேசுகிறேன், ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன், அற்புதத்தை நான் பேசுகிறேன், கணவன்மணி உறவுகளை சந்தோஷத்தையும் கள்ளி கூடுதலையும் நான் பேசுகிறேன். பிசாசுக்கு இடமில்லை என்று நான் பேசுகிறேன். புதிய புதிய தொழில்கள், வேலை வாய்ப்புகள் இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கு உண்டாக்கும் என்று நான் பேசுகிறேன் ஆண்டவரே. புதிய புதிய பிசினஸ் இயேசுவின் நாமத்தினால் என் சபைக்குள்ள இந்த மாதம் திறக்கப்படும் என்று நான் பேசுகிறேன் ஆண்டவரே. புதிய வேலை வாய்ப்புகள் இந்த சபையின் ஜனங்களுக்கு உண்டாக்கும் என்று நான் பேசுகிறேன் ஆண்டவரே. ஆன்லைன் வழியாய் பார்க்கிற பிள்ளைகளுக்கும் அப்படியே உண்டாகட்டும் என்று நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில். பார்த்த ஒவ்வொரு ஒப்போடு நான் ஜெபிக்கிறேன். நற்செய்தியை மட்டும் கேள்விப்பட்டதோ செய்யுங்க. இந்த மாதம் பாதுகாப்பத்தான் கொரோனா வைரஸின் தாக்குதல்களுக்கு அப்பா தேவனாய் கர்த்தர்களை வேலையெடுத்து பாதுகாத்து புதிய எல்லைகளுக்குள் கொண்டு நிலைநிறுத்துவீராக. நாமம் ஒன்றே மகிமையடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமையில் தங்குவான். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் தாவரமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உன்னதமானவரின் ஓயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலா. ஒரு பரலோக பிரசனம் நிரப்புது. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். தகப்பனே,
நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். ஒரு புதிய பிரசனம், புதிய சிந்தனை, புதிய கிருபை, புதிய வல்லமையை நாங்கள் உணர்கிறோம். பெரிய காரியங்களை இந்த மாதம் நாங்கள் பார்ப்போம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு நாளும் குறைபடக்கூடாது. வருகை காயத்தப்பட்டு வாழ உதவி செய்யுங்க. எல்லைகளும் நற்செய்தியை கேள்விப்பட உதவி செய்யுங்க. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாத ஜெபம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் பராமரிப்பும் பாதுகாப்பும் நம்மோடும் நம் சபை நாங்கள் ஒவ்வொருடனும் விசேஷமாய் இந்த ஆன்லைன் வழியை பங்கு பெற்ற உங்களோடும் குடும்பத்தின் பிள்ளைகளுடனும் நமது தேசத்துடனும் தமிழ்நாட்டுடனும் தூத்துக்குடி பட்டணத்துடனும் இந்தியாவுடனும் கிறிஸ்துவின் வருகை நாள் மட்டும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென், ஆமென்.